சிவகங்கையை அடுத்த நாட்டாக்குடி கிராமத்தில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் அங்கு வசித்த 50 குடும்பங்கள் வெளியேறிவிட்டதாகவும் ஒருவர் மட்டுமே வாழ்ந்து வருவதாகவும் தகவல் வெளியானது. ஆனால் வேலைவாய்ப்பு தேடியே நாட்டாக்குடி மக்கள் அருகில் உள்ள நகரங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மதுரை சாலையின் இணைப்பில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நாட்டாக்குடி கிராமத்தில் உப்பு தண்ணீர் தான். குடிநீர், சாலை மற்றும் பேருந்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் கடந்த ஓராண்டில் படிப்படியாக ஏராளமானோர் வெளியேறிவிட்டனர். வேலை நிமித்தமாகவும் சிவகங்கை போன்ற நகரங்களுக்கு ஏராளமானோர் குடியேறிச் சென்றனர். அண்மையில் 2 முதியவர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் மீதமிருந்த மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியதால் மற்றவர்களும் ஊரை விட்டு வெளியேறினர். ஒரு காலத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்ந்த இந்த ஊரில் தற்போது தங்கராஜ் என்ற ஒரே ஒரு முதியவர் மட்டுமே வசித்து வருகிறார். இறந்தோர் மிக சராசரியான ஒரு கூலி வளர்க்குற விவசாயி தொழிலாளி. அதனால அவங்க குடும்பமும் இப்போ வாழ வரம் ரொம்ப கீழே போயிருச்சு. ஒன்றும் கேள்வி இல்லாமல் பதிலாமல் போச்சு. அதனால இதை அச்சத்தை பயந்துக்கிட்டு ஒரு பொதுமக்கள் எல்லாரும் அப்படி அப்படியே ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி இன்னைக்கு உண்மை நடக்குது. இப்போ இது வரைக்கும் அன்னைக்கு கொலை நடந்தது இது வரைக்கும் பொதுமக்கள் இங்கே தங்கலை. போலீஸ்கார் போனதுலேருந்து இப்போ கண்டினியூட்டாக நான் தனியாக தான் அந்த ஊரில் வசிச்சுக்கு வருகிறேன். அரசு எங்களுக்கு மற்ற பக்கத்தில் உள்ள படமாத்தூர் உள்ள கிராமத்தில் மாதிரி எங்களுக்கு வசதியை ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த பஞ்சாயத்து எப்படி நடவடிக்கை தெரிகிற மாதிரி நடக்குதோ அதே மாதிரி எங்கள் பஞ்சாயத்து மீதியை கொடுத்து எங்களுக்கு வாழ்வாரத்தை மேலே கொண்டு வரணும். குடிதண்ணீருக்காக உப்பாற்றில் இருந்து நீர் கொண்டு வந்து மக்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட வசதிகளையும் பாதுகாப்பையும் செய்து கொடுத்து கிராமத்தில் மக்கள் மீண்டும் குடியேற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தங்கராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுபற்றிய தகவல் அறிந்ததும் நாட்டாக்குடி கிராமத்தில் வருவாய் கோட்டாட்சியர், ஊராட்சி உதவி இயக்குநர், வட்டார வளர்ச்சி அலுவலர், கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு நடத்தினர். அப்போது குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கிராமத்தில் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் அடிப்படை வசதி இல்லைன்னு சொன்னதுனால பார்த்தா அனைத்து விதமான அடிப்படை வசதியும் ஆல்ரெடி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். தண்ணி வசதி வீட்டுக்கு பைப் லைன் கொடுத்து போயிட்டுருக்கு. 10,000 லிட்டர் ஓசி டேங்க் பண்ணி நம்ம தனியாகவே இந்த ஹேம்பிடேஷனுக்கு தனியாகவே டேங்க் வச்சுருக்கோம். ரோடு, தார் ரோடு எல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். அடிப்படை வசதிகள் அனைத்துமே இங்கே ஃபுல்ஃபுல்லாக தான் இருக்குது. வாழ்வாதாரத்துக்கான தேவையான அடிப்படை வசதி இருக்குது அப்படின்றது எங்கள் ஆய்வில் தெரிய வந்திருக்கு. அதை நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கோம். சன் செய்திகளுக்காக சிவகங்கையில் இருந்து செய்தியாளர் செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.